நாங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணுற 7 நாளுக்கும் இதுவும் வந்து டச் பாருங்கள். முக்கியமான இடம் கிச்சன். நாங்கள் துபாயில் ஷார்ஜாவில் ரவுதா ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறோம். உண்மையாகவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடு அவ்வளோ அழகாகவே இருக்கும். எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடு இருக்குது. இப்போ நார்மலாகவே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு வீட்டை ஒரு ஹால் 2 ரூம் ஒரு கிச்சன் அப்படி தான் இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடும் அமைஞ்சிருக்கு. சரி வாங்க இந்த வீடு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு ஒருக்கா காட்டிடுவோம். இப்போ கதவை திறந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததும் முன்னுக்கே என்ட்ரன்ஸில் கண்ணாடி இருக்குது. இந்த பக்கம் ஒரு ரூம், இந்த பக்கம் ஒரு ரூம், மொத்தம் 2 ரூம் இருக்குது. பாருங்கள் இவ்வளோ பெரிய ரூமில் இருக்கிறோம்னு சொல்லி. இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இதிலேருந்து நாங்கள் தலை சீவி கொள்ளலாம். இதில் வந்து எங்களோட பூல், அதே நேரத்தில் இதுக்குள்ளே வந்து டிஷ்யூஸ் இருக்குது. எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் இப்படி கபட்டுகளில் வச்சுக்கொள்ளலாம். அடுத்த முக்கியமான விஷயம், பெட்டுக்கு பக்கத்துலேயே குட்டி கபட் ஒன்று இருக்குது. இது என்னத்துக்காகண்டா சார்ஜர் ஃப்ளக் அங்கே இருக்குது. ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்டு இதில் ஃபோனை வச்சுக்கொள்ளலாம். அதுலேயும் வந்து 2 லாக்கர் தந்துருக்குறாங்க. சரி அப்படியே வந்தோம்டா அதுக்கு பிறகு ஒரு பெரிய கபட் இருக்குது. இந்த இருக்குது இப்படி இருக்குது. இதில் வந்து ஹேங்கர் எல்லாம் தந்துருக்குறாங்க. நாங்கள் வந்து இதில் உடுப்புகளை கொலை வச்சுக்கொள்ளலாம். இது வந்து டபுள் டோர், இது வந்து சிங்கிள் டோர். சரியா? அப்படியே வந்தோம்னா முக்கியமான ஒரு விஷயம், துபாய்க்கு வந்தாலே தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் ஏசி. ஏன்னா இங்கே வைக்கக்கூடாதானே, அதனால் ரூம்களில் ஏசி கட்டாயமாக இருக்குது. மற்றது பெட்டை ஒருக்கா காட்டிடுவோம். இந்த பெட் வந்து டபுள் பெட், கிட்டத்தட்ட 3 பேர் வடிவாக இந்த பெட்டில் படுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பெரிய ஒரு பெட்டாகவே தந்துருக்குறாங்க. இப்படியே திறந்து இந்த ஜன்னலை திறந்து பார்த்தா இங்கே இருந்து முழு இடமும் தெரியும். எப்படி இருக்கு? இப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்லா இடமும் தெரியும். அதே நேரத்தில் இங்கே வந்து இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் ரூம்ஸுகளில் இருந்தால் சில இடங்களில் வாஷிங் மிஷின், அதை உடுப்பு கழுவி காய போடுறதுக்கு இடங்கள் இருக்கும். இப்போ இங்கே வந்து இடம் இல்லைன்றபடியாக இந்த சைட்டில் போட்டாலே எல்லாமே காஞ்சிடும். ரீசன் என்னென்னா வெயில் அடிக்கும் அப்படி. சரி இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். சரி இப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இது ஒரு ரூம். இப்படியே வந்தோம்னா அடுத்த ரூமும் அதே மாதிரி தான், நல்ல பெரிய ரூம், அதே வசதிகளோடு இருக்குது. எல்லா ரூமுக்குமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. மற்றது இது பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது, கபட் இருக்குது, ஏசி இருக்குது. மற்றது அவங்களாவே பெட்ஷீட், மற்றது டவல் எல்லாமே தருவாங்க. அடுத்தது வந்து முக்கியமான விடயம் பாத்ரூம் நீட்டாக இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே ஆசையாக இருக்கும். பாத்ரூம் குப்பையாக இருந்தால் அந்த இடத்துல இருக்கவே இல்லாது. இந்த பாத்ரூம் உண்மையாக நீட்டாக இருக்குது. இந்த வீட்டு பாத்ரூம் மட்டும் இல்லை, துபாய்க்கு வந்ததுலேருந்து துபாயில் இருக்கிற எல்லா பப்ளிக் பாத்ரூமும் அப்படி தான் இருக்குது. நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்குது. இதுவும் வந்து டச் பாருங்கள், டச் பண்ணால் லைட் வேலை செய்யும். ஓகே இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். மற்றது முக்கியமான விடயம், இப்படி பைப்புகள் இருக்குது தானே, பைப்புகளில் 2 சைட் இருக்குது. இந்த சைட் திருப்பினா கூல், இந்த சைட் திருப்பினா ஹொட்டாக வரும். தண்ணி ஹொட்டாக வேணுமாட்டா இதை திறக்கலாம், கூலாக வேணுமாட்டா இதை திறக்கலாம். குளிக்கிற இடமும் ஹாட் அண்ட் கூலன் இருக்குது. ஃபுல்லாகவே அப்படி தான். கிச்சன்லேயும் அதே வசதிகளோடு தான் இருக்குது. அப்படியே அடுத்தது வந்தால் முக்கியமான இடம் கிச்சனுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் வசதி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையானதுகளை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளலாம். மற்றது ஹீட்டர் தந்துருக்குறாங்க, டீ ஊற்றிக்கொள்ளலாம். இதில் 2 கபட் இருக்குது. கபட்டில் சின்ன சட்டி, மற்றது இருந்தால் இப்படியான பேன் எல்லாம் இருக்குது. இது தேவையான யூஸ் பண்ண இல்லாத ரீசன் என்னென்னா அடுப்பு இல்லை. இப்படியே திறந்தால் இதுவும் ஒரு பெல்கனி. நல்லா காற்று வரும் இந்த இடத்துல இருந்தால். வளமை போல் கீழே எல்லாம் சின்ன சின்ன கபட்ஸ் வச்சுருக்கிறாங்க. பெரிய ஹோல் வச்சுருக்கிறாங்கன்ட்டு பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்தால் 2 பேராக ரூமில் இருக்கலாம், மிச்சாக்கள் ஹோலில் இருந்து கொள்ளலாம்ன்ற அளவுக்கு பெரிய ஹோல் இருக்குது. அதுலேயே செட்டியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ரூமை க்ளீன் பண்ணணுமெண்டா அவங்களுக்கு சொன்னால் தொடர்ச்சியாகவே க்ளீன் பண்ணி தருவாங்க. இப்போ வந்து சீசன் டைம்ன்றபடி அந்த ரூம்ஸ் எல்லாமே புக்கிங்கில் இருக்குது. அப்போ அதனால் 2 நாளைக்கு ஒருக்கா அவங்க வந்து க்ளீன் பண்ணி தேவையான எல்லாமே பெட்ஷீட் எல்லாம் மாற்றி பாத்ரூம் எல்லாம் வடிவாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே மொப் பண்ணி எல்லாம் விட்டுட்டு போவாங்க. அதில் எந்த குறையுமே இல்லை, எல்லாமே நல்லா நீட்டாக செய்து தருவாங்க. உண்மையாகவே நாங்கள் கொடுக்குற காசுக்கேற்ற வேர்த்தான ரூம் தான் இது. அடுத்தது வந்து இங்கே டிவி வசதியும் இருக்குது. நாங்கள் டிவி பார்க்குறேன்டா
தேவையான டிவியை பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே வந்து டிவி பார்க்குறதுக்கே டைம் இருக்காது, சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். ஆனால் டிவி வசதியும் இருக்குது. அடுத்தது வந்து ஃபோன் இருக்குது, தேவையான நாங்கள் கீழே கால் பண்ணி எதுவும் தேவையான கேட்டுக்கொள்ளலாம் கவுண்டரில். ஹோல்லையும் வந்து முக்கியமாக ஏசி வசதி இருக்குது. ஏன்னா இங்கே விற்கக்கூடன்றதால எல்லா இடத்துலையுமே ஏசி வசதியோடு தான் இங்கே இருக்குது. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணுற 7 நாளுக்கும் 1800 திராம்ஸ் கேட்டிருந்தவங்க. 1800 திராம் தான் நாங்கள் கொடுத்து இங்கே தங்கியிருந்தாங்க. நாங்கள் கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி இது உண்மையாகவே வேர்த்தாக தான் இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ காசு கொடுக்குறோமே, இதில் தங்கலாமா, இது நல்ல வசதிகளோடு இருக்குமா, எல்லாத்தையுமே யோசிச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் இல்லை, நீங்கள் மேலே போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து தங்குங்கன்னு சொன்னவங்க. அதோட முக்கியமான விஷயம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற நேரம் வந்து சீசன் டைம்ன்றபடியாக இன்னும் கொஞ்சம் ரேட் கூடவே இருக்கும். சீசன் டைமை விட்டு வந்தால் ரேட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் விற்கக்கூடியா இருக்கும். இந்த டைம் வந்து வெக்க வந்து ஒரு அளவாக இருக்கும். உண்மையாகவே நாங்கள் கொடுத்த காசுக்கு இந்த ரூம் வந்து நல்ல ஒரு வேர்த்தான ரூமில் தான் தங்கியிருந்தோம். அதே நேரத்தில் தேவையான வசதிகள் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. டவுனுக்குள்ளே, அதாவது ஷார்ஜா டவுனுக்குள்ளே தான் இந்த ரூமும் தான் இருக்குது. உங்களுக்கு தேவையானா நாங்கள் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் போகிறோம், நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொண்டு இங்கே வந்து தங்கலாம். இன்றைக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோ. காரணம் என்னென்னா, ஒரு இடத்துக்கு போகிறோன்னா வீடு முக்கியம். வீடு சரியாக இருந்தால் தான் அங்கேருந்து சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாம் ஆசையாக இருக்கும். அதனால் கட்டாயமாக இந்த ஹோம் டூரை உங்களுக்கு போடணுன்றதுக்காக தான் இந்த காணொலி. இதுபோல் இன்னொரு பயனுள்ள காணொலியோடு உங்களை நாங்கள் நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.